சார், சில நடிகர்கள பிரஸ் மீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது கஷ்டமா இருக்கா? இல்ல. நீங்க டைரக்டாவே சொல்லலாம். அவரு என்னன்னா கோவளம்ல ஷூட்டிங். அங்கிருந்து முடிச்சு வந்துகிட்டு இருக்காரு. இப்ப டி நகர் தாண்டிட்டாரு. இப்பதான் இந்த பேசினாரு. மாரி எங்களுக்கு வந்து வரிசையா நீலாங்கரை தாண்டியாச்சு, திருவான்மியூர் தாண்டியாச்சுன்னு எங்களுக்கு செய்தி வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா, அவருக்கு அங்க முடிச்சு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னைக்கு வந்து என்னன்னா வேற ஒரு பேட்ச் ஒர்க் காலையில இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. அதனால யாரையும் கூட்டி வர கஷ்டம்லாம் இல்லைங்க. சார், 6 மணிக்கு பிரஸ் மீட்னு சொல்லியிருந்தீங்க. சோ இப்ப மணி சார், 8:30 நிறைய ஆயிடுச்சு. நடிகர்கள் பிரஸ் மீட்டே வைக்கிறது இல்ல. அப்போ இதை வச்சு அவர் வரேன்னு சொல்லும்போது நம்ம இல்ல அதுதான் பொதுவா எல்லாத்தையுமே தான் கேக்குறேன். அது இல்ல பொதுவா வந்து இவர்கிட்ட கேட்க கூடாதுல்ல. நம்ம இவரு ஹீரோ பத்தி நம்ம கேட்கலாம். இயக்குனரா இருக்காங்க. சார் டைரக்டர் சார், எல்லாரும் கோட் அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப நீங்க போட்டை கொண்டு வந்து நிறுத்துறீங்களே, ஏதாவது விசேஷமா? இல்ல சார். அது நாங்க வந்து இயல்பா வந்தது தான். ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் சமயத்திலே நாங்க முடிச்சிட்டோம் படத்தை. அப்புறம் வந்து ஒவ்வொன்றா சொல்லி தள்ளி வந்துக்கிட்டே இருந்தது. முதல்ல எலெக்ஷன் முடியட்டும்னோம். அப்புறம் வந்து பெரிய படம் 2 வருதுன்னாங்க. ஸோ ஒரு வழியா எங்களுக்கான ஒரு ஃபிகருக்கு எந்த இடத்துல கிடைக்குமோ அதுக்காக தான். மற்றபடி கோட்டோடையோ நாங்கள் அதை வந்து போட்டுன்னு கொண்டு வரணும்னு ஒன்றும் இல்லைங்க. சிம்புதான் சார். ஆக்சுவலா இது வந்து தழுவல், உண்மையோட தழுவல் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது. பட் ஆனால் லைஃப் ஆஃப் பை அப்படின்னு சொல்லிட்டு அது போட்ல அந்த புலி கூட இருக்கிறது இருக்கும். அதோடைய தழுவலாக இருக்குமா? இல்ல உண்மையாலுமே ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க வந்து இது வந்து டோட்டலாவே நம்மளுடைய கல்ச்சர்ல அந்த சமயத்துல நடந்தது. ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றது என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்களுடைய தாத்தா அவங்கெல்லாம் அவங்க சொல்லும்போது சொன்னதுதான் இந்த இன்சிடென்ட். என்னன்னா ஜப்பான் வந்து சென்னையில பாம்பு போடுறதுக்காக கிட்ட அந்த அந்த சமயத்துல வரும்போது இன்னைக்கு நைட் பாம் அப்படின்ன விட ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பார்ட் இருக்கும்ல. கார் இருக்கவன் எடுத்துட்டு செங்கல்பட்டை தாண்டுற மாதிரி போட் இருக்கவங்க எடுத்துட்டு நடுக்கடலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. ஸோ அதுல இருந்து கிரியேட் ஆனது தான். நீங்க உள்ள பார்க்கும்போது தெரியும். அதுல வந்து மொத்தமே 3 பேர் லைஃப் ஆஃப் பைல். இதுல 10 பேர் இருக்கும். இதை விட என்ன டிஃபரன்ஸ்? இதுல இன்னொன்னு போட்டு கீழே வந்து நெய்தல் கதை அப்படின்னு போட்டிருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா வைரமுத்து சார் ஒரு ஆடியோ லைன்ஸ்ல வந்து ஏன் தமிழ்ல வைக்க மாட்டீங்கன்னு ஒரு ஆதங்கப்பட்டார். அதே போல இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வணிகங்கள்லாம் தமிழ்ல பேர் வைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. ஏன் அத போட்னு கொண்டு வந்திருக்கணும்? வேற ஏதாவது படகு? இல்ல அப்படி இல்ல. இது வந்து இப்ப நீங்க ஒரு நேஷனல் லெவல் ரீஜியனுக்கு கொண்டு போகும்போது ஒரு காமன் நேம் தேவைப்படுது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு நாங்க ஃபர்ஸ்ட் வச்சிருந்த தலைப்பு வந்து பக்கிங்ஹாம் வீரனும் பரதேசியின் பேரனும் அப்படின்னு. ஸோ பட் என்னன்னா அது வந்து எங்களுக்கு வந்து சில சில மார்க்கெட்டிங்கா போறப்போ இதோ சொல்லும் போதோ இது தமிழுக்கு ஓகே அப்படிங்கும்போது நம்ம இது ஒரு ஓடிடிலயோ அடுத்து நம்ம ஸ்டேஜ் போறப்ப அதுக்கு ஒரு புல்லிங் தேவைப்படுது. அதுக்காக தான் வச்சோம். அதனாலதான் கீழே ஆத்மார்த்தமா நெய்தல் கதைன்னு ஆசை தீர வச்சுக்கிட்டோம். சார் அடுத்து மருதம் முல்லை அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா சார். என்னன்னா இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து படம் பண்றதே பெரிய விஷயம் சரிங்களா. பெரிய ஹால் எடுத்து பண்ணாலுமே ஆர்டிஸ்ட்குள்ள வந்து சின்ன பிரச்சனை வரும். யார் ஃபர்ஸ்ட் சீன் செகண்ட் சீன்ட்டு. ஏன்னா நீங்க ஒரு டேரக்டர் ஒரு போட்ல அத்தனை பேர் வச்சு படம் பண்ணிருக்கீங்க சரிங்களா. உங்க மேல யார் கோவப்பட்டா எந்த ஆர்டிஸ்ட் கோவப்பட்டிருப்பாங்க? கண்டிப்பா கோவப்பட்டிருப்பாங்க. ஏன்டா அங்க எடுத்துட்டு வந்து சாவடிக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல கிண்டல் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மனநிலை இருந்தது? இல்ல இதுல பிரச்சனை என்னன்னா யாருக்குமே கடல் பத்தி தெரியாது. நான் எப்படி போய் உள்ள சிக்கிக்கிட்டேனோ அது மாதிரி என்னை நம்பி வந்து சிக்கிக்கிட்டவங்க தான் அவங்களும். நான் தான் சொல்றேன்ல, நான் டேபிள்ல உட்காந்து எழுதும் போது அப்படியே நம்ம படிச்ச நாவல்கள் பார்த்த படங்கள் அப்படியே பேசிட்டு நம்மளுக்கு ஒரு ரம்யமான கடல் தெரியும் அப்படி இந்த ஆளை மட்டும் அடிக்கணும். கடைசியில போய் உள்ள அந்த ரம்யமான கடலை தேடி போறதுக்கு நம்ம வந்து வாந்தி எடுத்து உள்ள போய் நிக்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா எனக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி இவங்களுக்கும் தெரியாது. அதனால இவங்க செஞ்ச ஒரே தப்பு என்னை நம்பி வந்தது. அதனால உள்ள போய் யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் ஒரு மீனவரா இருந்தாதான் அவங்க என்கிட்ட கோச்சுக்குவாங்க. நானே போய் முதல்ல உள்ள விழுந்து பாதியில எந்திரிச்சு என்னை 2 பேரை தூக்கி விட்டு நான் ஒரு தடவை அடிபட்டோடனே இவங்க என்கிட்டயே பேச மாட்டாங்க. அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து யாருக்கும் ஏற மேலேயும் இது. பட் ஆர்டிஸ்ட பத்தி சொல்றதுல வந்து என்னன்னா என்னதான் இருந்தாலும் நாங்க பின்னால நிக்கிறவங்க டெக்னீஷியன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து மைண்டு சில சமயம் அப்செட் இருந்தாலும் இன்னொரு மாதேஷ் டக்குன்னு கேர் பண்ணிக்குவாப்ல. சரி நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சாஞ்சிடலாம். பட் இவங்களுக்கு எது பண்ணாலும் அது கேமரால தெரிஞ்சிடும். அப்ப இவங்க தங்களுக்குள்ள ஏற்படுற அந்த நாபிக்கவலத்துல இருந்து வர்ற வாந்தியை அடக்கி அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி இன்னும் சொல்லப்போனா அவங்க லைட்டா ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. உள்ள எனக்கு ரொம்ப நாள உள்ள ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. சரி ரைட் அவங்களுடைய மூடுக்கு ஏதோ பண்றாங்க. அதே மாதிரி அதுக்கு பேரு யோகி கிச்சன்னே பேர் வச்சிருந்தேன். அவர் ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு. எல்லாரும் மொக்க போடுவாங்க. நம்மளுக்கு
இங்க நம்மளுக்கு கண்ணில் பாக்குறப்ப தெரியாது, மானிட்டர்ல பாக்குறப்ப, ஏன் டப்பிங்ல வந்து பாக்குறோம் ஒரு எமோஷனல் சீன்ல ஆட்சிக்கு வந்து வாயில பனங்கிழங்கு ஒட்டி இருக்கு, அந்த ஷார்ட்டே யூஸ் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் என்னன்னா, நான் அவங்க கூட போய் உட்காந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டுக்கு உட்காரும்போது ஹெவி வேவ். அப்பதான் தெரியுது நம்மளுக்கு அடுத்த 5வது நிமிஷத்துல ஒரே கான்சென்ட்ரேஷன்ல இருந்தா மைண்ட் போயிருது. அவங்க தங்களை டிவியேட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. அந்த டிவியேஷன் இல்லாம எல்லாரும் புத்த பிச்சு மாதிரி உட்கார்ந்திருந்தா 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. சோ அந்த இடத்துல தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக அவ்வளவு போராட்டங்கள், அதுக்கு என்னென்னமோ. ஒண்ணுமே இல்லைன்னா அவங்க யாராவது ஒரு ஆள் பேசி அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லி இந்த உலகத்தை பத்தி என்ன நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கும் உள்ள. அதுக்கு காரணமே அதான். சோ அதனால ஆர்டிஸ்ட் யாரும் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு யாரும் என்னை டைரக்டா திட்டல. சிம்பு சார், இந்த 100 வருஷ தமிழ் சினிமால எத்தனையோ தடவை பார்த்து ரசிச்சு சிரிச்சு இன்னைக்கும் மீம்ஸ் வர படம் வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. அந்த 24ஆம் புலிகேசி வந்து நடக்கவே இல்லை. உங்களுக்கு வடிவேலு மேல ஏதாவது கோவம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது வந்து சில சில விஷயங்கள் வந்து இப்ப அதான் நான் சொல்றேன்ல, நான் எப்படி டேபிள்ல உட்காந்து யோசிச்சு இன்னைக்கு வந்து அது ஒரு காட்சிப்படுத்தப்படுதோ, நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். அது நடக்கிறதும் நடக்காததும் வந்து பல விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. ஸோ அது நடந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நடக்கணும்ன்றதான் என்னுடைய விருப்பம். அது என்ன, நிறைய பேருக்கு எங்களை தாண்டி அது கண்டிப்பா தமிழக மக்களுக்கே ஒரு இழப்பு தான். நடக்கும் நம்புறேன். அது என்ன நடக்கலங்கிறது வருத்தமா இருக்காது உங்களுக்கு? இல்ல அப்படி இல்ல. நீங்க அப்படி பார்த்தா நான் என் மைண்டுக்குள்ள வச்சிருக்க எத்தனையோ கதை நடக்கல. அதுக்காக நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்க முடியுமா? ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேம். ஏன்னா இங்க வந்து சில நேரங்கள்ல நம்ம வந்து ஃபுல் டிராஃப்ட் எழுதி ஷூட்டிங் அளவுக்கு கொண்டு போயிடுவோம். அதே மாதிரி ஒரு படம் வரும், அப்படி தூக்கி ஓரமா வச்சிருவோம். ஸோ இது என்னன்னா, நல்ல சப்ஜெக்ட் வரலான்ற ஒரு கிரியேட்டரா ஒரு ஆதங்கம், அவ்வளவுதான். சிம்பு சார், யோகி பாபு சார் செம்ம பிஸி. அந்த பிஸில உங்களுக்கு ஷெட்யூல் கிடைச்சிச்சா? இல்ல அவரு நீங்க செம பிஸினால அவருக்கு வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு 2 படமாவது வரத்தானே செய்யுது. ஸோ அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பட் அவர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா டேட்லாம் கொடுத்துறாரு. அவர் பிஸியா இருந்தாலும் அது அவர் பிஸி வந்து அவருடைய கஷ்டம். அவர் டே நைட்டா ஒர்க் பண்ணலாம். சம்டைம் ஃபிளைட்ல இருந்து வந்து அப்படியே வந்து விழுந்து தூங்காமலே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அந்தந்த படத்துக்கு டேட் கொடுத்துட்டா அதை ஹானர் பண்றது, அது அவர் கண்டிப்பா பண்ணாரு எங்களுக்கு. சிம்பு சார், மீனவர்கள் வந்து அந்த எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடி அந்த கஷ்டத்தை காமிச்சிருப்பாரு. ஸோ நீங்க வந்து இதுல படகுல காமெடியா கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்க. ஸோ அவங்களுடைய கஷ்டங்கள் உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சுதா? சார் அதான் நான் சொல்றேன்ல, நான் போய் முதல் லொக்கேஷன் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்தே எங்களுக்கு அந்த பெயின் இருந்தது. அப்புறம் இந்த கதையோட கோர் வந்து அந்த பெயின் சம்பந்தமான ஒரு விஷயம் தான் பேசும். அது நான் ட்ரெய்லர்ல என்னால சொல்ல முடியாது. பட் நீங்க ஃபுல் படமா பார்க்கும்போது இதோட எண்டு போய் அங்கதான் முடியும். அவங்களுடைய பெயின் தான், ஒரு மீனவனுடைய வலி, அவங்க அதுவும் குறிப்பா மெட்ரோபாலிட்டன்ல இருக்கவங்களுடைய அந்த கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பா வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே, ஏன்னா இவர் பேசும்போது சொன்னார்ல நம்ம கேமராமேன், ஏன்னா அங்க எங்களுக்கு எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும் தெரியாது எல்லாமே தெரியும். ஏன்னா கடலுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லை. நாம ரொம்ப சொகுசா இங்க தரையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அங்க போறப்ப அந்த 6 மீனவர்கள் இல்லைன்னா இந்த 150 பேர் வேலையை பார்க்க முடியாது. அவங்கதான் ஃபுல்லா நீந்தி கடலுக்குள்ளே இருப்பாங்க. ஈவன் நாங்க சில சமயம் உள்ள போறப்ப கூட நம்மளை கூல் பண்றதுக்கு அவங்க குதிச்சு நீந்தி போட்டை இப்படி திருப்பி அதெல்லாமே. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க இந்த இடத்தில் தலை வணங்குறோம். அந்த 6-7 மீனவர்களும் சரி, அந்த மீனவ கிராமமும் இல்லாட்டி இந்த படமே கிடையாது. அவங்களுக்கு நன்றி. ஸோ இந்த பாவா இவரு MS பாஸ்கர் இருக்கார்ல, அவர் வந்து ரைட்டர் பாவா செல்லதுரை மாதிரியே அந்த ஒரு கட்டமைப்புல அந்த கெட்டப்லாம் இருக்கு. ஸோ அது எந்த மாதிரியான ஒரு கெட்டப்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல MS பாஸ்கர் சாருக்கு வந்து என்னன்னா, அவர் இதுக்கு முன்னால பண்ணாத ஒரு கேரக்டரா ஒரு கெட்டப் இருக்கணும்னு நினைச்சோம், அவ்வளவுதான். இப்ப ஒவ்வொருத்தரையுமே கொஞ்சம் கொஞ்சம் முன்பின் பாத்துறாதபடி மாத்தலாம். இப்ப சாம்ஸ் எப்படி மாத்தலாம், மது எப்படி மாத்தலாம் தோணும்ல, அப்படி வந்ததுதான். அது பர்பஸா வந்து பவா செல்லத்துறை மாதிரி இல்லை. அவரும் என்னுடைய நண்பர் தான், ஆனா அப்படியே பண்ணல. சிம்புதேவன் இயக்கத்தில், சரிங்களா, அப்புறம் வடிவேல் நடிக்கும் தான் போட்டிருக்கீங்க. இதுல என்ன சார் வந்து யோகி பாபுவின் சிம்புதேவனின் போட்டிருக்கீங்க? ஏன்னா இது வற்புறுத்தலின் காரணமாக போட்டிருக்கீங்களா? ஏன்னா வடிவேலை விட அவர் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இது ரொம்ப நான் இது வரைக்கும் நீங்க இப்ப சொல்ல விட்டு தான் நானே பாக்குறேன் நானு. அது ரொம்ப கேஷுவலானது. என்னன்னா ஒரு மேல எப்பயும் வந்து ஒரு இந்த 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 படத்தோட செல்லிங் எலிமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. சோ அப்ப அப்படி வரும்போது பிரபா பிரேம்குமார் பிரசன்ஸ், அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு அதையும் கீழே போய் வந்து நம்ம போட்டோம்னா தெரியாதே அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தாண்டி அதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இங்க பேர் வந்து முக்கியம் இல்லை. நீங்க அங்க போட்டா மட்டும் படம் ஓடிடுமா என்ன? படம் நல்லா இருக்கணும், நல்லா நடிக்கணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ இது ஒரு டிசைனரை கேட்க வேண்டிய கேள்வி நானும் கேட்டுறேன். சிம்பு சார், ஆக்சுவலாக காலையில் ஆடியோ லான்ச்லேயும் ஹீரோ வரல,
அதே அவங்க மேடையில இருக்க ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருமே மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்பயும் ஹீரோ இல்ல நீங்க இப்ப பாருங்க அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு வரும், வந்துகிட்டாரு, நாங்க சொல்லிட்டே இருக்க மாதிரி இன்னும் சில நிமிடங்களில் நுழைவார். இல்ல இது வந்து இவங்களா பேசிட்டு இருக்க, அதனால பேச்சு நீர்ல பத்திரிகை உங்களை நீங்க கேள்வி கேட்ட மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கறது தான் இருக்கு. இப்ப இல்ல அதுக்குதான் நான் சொல்றேன். அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இப்பதான் யோகி பாபு பேசினாரு. கேக்க நகர் தாண்டிட்டாரா, நீங்க சாப்பிட்டு முடிச்சு போறதுக்குள்ள உங்களை பார்த்துட்டு தான் போவாரு. மெயினாவா பாலா பார்த்துட்டு போறேன்னு சொன்னாரு. கேள்விகள் இருக்கு, அதனாலதான் சொன்னேன். இல்ல மேடை இருந்தா நிறைய கேட்கலாம். இல்ல அவரு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், யாரையும் வெயிட் பண்ண வைக்காதீங்க, ஆல்ரெடி 8:30 மணி ஆயிடுச்சு, சாப்பிட சொல்லிடுங்க, எல்லாரையும் பார்த்துட்டு போறேன்னு சொன்னாரு. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தயாரிப்பாளர் சிம்புதேவன், யோகி பாபு சார்பாக நன்றி. பிரஸ் மீட் விஷயமா இன்னைக்கு 6 to 9 இருக்குன்னு சொன்ன போது யோகி பாபு சார் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கேட்டுட்டு, இல்ல சார் நீங்க வர முடியலன்னு சொல்லலாமான்னா, இல்ல பத்திரிகையாளர்கள் முடிச்சு சாப்பிட்டு போறதுக்குள்ள நான் வந்துருவேன், எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேணாம், நான் சொன்னபடி வந்துருவேன் சொல்லி பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு தான் போவேன்றதுக்காக திருப்பி இங்கிருந்து கிளம்பி முட்டுக்காடுக்கு நைட் ஷோ திருப்பி போறாரு. அதனால நண்பர்கள் வந்து இப்ப யோகி பாபு சார் வரல, எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாருன்ற மாதிரி யாரும் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். தவிர்க்க முடியாத சூழல் என்றதுனால இது கண்டிப்பாக முதன்மை வேடத்தில் நடித்திருப்பதால் நான் மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஊடக நண்பர்களை சந்திப்பேன். என் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஊடக நண்பர்கள் தான் முக்கியம். அதுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் என்றென்றும் நான் ஊடக நண்பர்களுடன் நிற்பேன் என்று வந்துட்டு திருப்பி முட்டுக்காடு போறதுக்காக வந்திருக்கார் இப்போ யோகி பாபு. ஜாலி இல்ல. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணம் எங்கள் இயக்குனர் சிம்புதேவன் சார், அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து அவர் சொன்னார், இவர் பேச ஆரம்பிச்சலாமான்னு. முந்தா நாள் வந்து நான் என்ன பண்ணேன், குற்றாலத்தில் ஷூட்டிங்லேருந்து 10 மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரொமோஷன் அந்த காலேஜில் வந்து ப்ரொமோஷன் பண்ணதுனால. சரிங்களா? எல்லா கம்பெனிலும் எல்லாருமே எல்லா டைமும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? என்னோட சுச்சுவேஷன் அங்கே அது மாதிரி மாட்டிட்டேன். ஏன்னா அந்த ஹீரோனிக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது இன்னும் 2-3 நாளில். அதனால் அவங்க பேக் பண்ணி சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் திரும்ப அவங்களுக்கு முடிச்சு அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப நாங்கள் ஷூட்டிங் போனோம். அதனால் நீங்கள் எல்லோரும் யாரும் எனக்கு தப்பாக நினைக்க வேண்டாம். எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஜிப்ரான் சார் வாங்க சார், மியூசிக் டைரக்டர், மதுமிதா எல்லோரும் வாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண படம் இது. நீங்கள் தான் எடுத்துன்னு போய் தேட்டரில் இது பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றியடை செய்யணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, எல்லோரும் ரொம்ப நன்றி. மன்னிச்சிருங்க இதை லேட்டாக இருந்தால், ரொம்ப சாரிங்க. தேங்க்யூ. எனக்கு சொல்ல, எனக்கு டைமிங் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்னதுக்கு வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன், சார் இது மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. இன்னொன்று எல்லா சிக்னலுக்கும் நான் போய் கேட்க முடியாது இல்லைங்களா, ஒரு டிராஃபிக்லையும் போய் நான் வர முடியாது இல்லையா, நான் காரில் தானே வரேன். அதனால் அவ்வளோ வேலை இல்லை எல்லாமே எல்லாம் அதுதான் உண்மை. ரொம்ப நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது, கொஞ்சம் நிதானமாக கேளுங்க, உங்கள் கோபம் புரியுது. சரிங்களா? அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்ககிட்ட. இல்ல இவரோட எல்லா படங்களுக்கும் வரல. ஒரு நிமிஷம் சார். செந்தில், இது வந்து யோகி பாபு சார் கண்டிப்பா கலந்துக்கிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் இது விழா நடந்தது. பத்திரிகையாளர்கிட்ட விழா இது மெசேஜ் அனுப்பும் போது யோகி பாபு சார் வருவாரான்னு கேட்டாங்க. நான் யோகி பாபு சார் வரமாட்டாரு, யூனிட் மட்டும் இருக்கலாம்னு நாங்க பொய் சொல்ல விரும்பல. யோகி பாபு சார் வருவாரு. 6 to 9 டைம். இப்போ உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு பல நிகழ்வுகள் சொல்லி 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தள்ளி நடிச்சிருக்கும் போது நீங்க எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கும் போது இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அதனாலதான் லேட் ஆகி தவிர யாருக்கும் எந்த இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்க பெரிய இப்ப நீங்க சொன்னீங்க இது சின்ன பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இதே மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள் சமீபத்தில் நடந்த எல்லாத்துக்குமே நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களோ அது மாதிரி இதுவும் மன்னிச்சிருங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். மற்றபடி இது தாமதத்தை நியாயப்படுத்தவில்லை, தாமதம் ஆகிவிட்டது. ஃபர்ஸ்ட் நாங்க யூனிட் வச்சு மட்டுமே பண்ணலாம்னு சொல்லும் போது யோகி பாபு சார் சொன்னாரு, இல்ல சார் உங்க டைம் என்னன்னா சார் 6 to 9 6 to 9 வர முடியாது, நீங்க பிரஸ்ல ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க, நான் வந்து அவங்க சாப்பிட
போது சாப்பிட்டு முடியறதுக்குள்ள வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போறேன்னு சொன்னாரு. அது சொல்றதுனால வந்துடுறேன்னு சொன்னாரு, வந்தாரு. அதனால அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மற்றபடி எந்த விதமும் யாரையும் காக்க வைக்க வேண்டும் என்பது இந்த படக்குழுவினருக்கோ யோகி பாபுக்கோ யாருக்குமே எதுவுமே கிடையாது, எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி டிராபிக் இருக்கு, உங்களுக்கும் பல நம்மளோட செய்தி ஊடகங்கள் இது இருக்கு, அடுத்த நியூஸ் ஃபைல் பண்ண அடுத்த இது போகணும். அதனால யாரையும் காக்க வைக்க வேண்டும் எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. வருகிறேன். மறைவாவே இருக்கட்டும் செய்யுது. நன்றிப்பா.